ஹாய் கைஸ், நாங்கள் வந்து இன்றைக்கி ஊருக்கு வந்திருக்கோம். நேற்று வந்துட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அப்படியே காட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஆவாரம்பூ கேட்டாங்க. அதை அப்படியே பறிச்சுட்டு அது சும்மா உங்களுக்கு வீடியோ காட்டலாம் அப்படின்ட்டு எங்கள் அத்தை வீட்டில் வந்திருக்கோம். இங்கே தோட்டம் நிறைய செடி அதெல்லாம் இருக்குது. இதை காட்டுறேன். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்க? சாப்பிட்டீங்களா? இவங்க தான் எங்கள் அம்மா, இவங்க தான் எங்கள் அத்தை. யாருக்கு நான் புதுசேன் வீடியோ எடுத்துருக்கேன். அப்படியே அக்கா என்னென்ன செடி இது எக்ஸ்பிளைன் பண்ணிடு. இது கொய்யா. என்ன தட்டு இது? மைசூர் மல்லி. இது கொத்த தான் பூக்குமா? ஓஹோ. இது இது நார்மல் மல்லியா? குண்டு மல்லியா? குண்டு மல்லி. மரவள்ளி கிழங்கு செடி. மரவள்ளி கிழங்கு செடி. இது இது எல்லாமே மல்லி செடி தான். மல்லி செடி எல்லாமே. அது கனகாம்பரம். இதில் விதை இருக்கும் பாரு. பித்தி இருக்கு. ஹனி இது உடச்சி வச்சுக்கிறோம். ஆமாம், விதை கேட்டாங்க. இது அந்த செடி இருக்குதா? அந்தி மல்லி. அதுனா மல்லி நல்லா இருக்கும். அழகாக பூக்கும் சாயந்தரத்தில். அந்தி மல்லி ரோஸ் கலராக பூக்கும். ரோஸ் கலராக பூக்கும். அது அந்தி சாயந்தரத்தில் அழகாக இருக்கும். அங்கே பிங்க் கலர் குடிங்க. அதுதான் அந்தி மல்லி. இது என்ன தட்ட? இது இது மரவள்ளி கிழங்கு வருமா? அதில் நோண்டா வேண்டாம் வேண்டாம். இப்போது அத்தை இது குண்டு குண்டாக தான் பூக்குமா? இது பூத்தடி பிடிச்சி வச்சுக்கணுமா? காஞ்சி போச்சு. காஞ்சிச்சு. வச்சு தலையில் நைட்டு போட்ட பொம்பளை எங்கே போகிறீங்க? எங்கே போகிறேன்? காட்டுக்கு. எதுக்கு போகிறீங்க? ஆவாரம்பூ பறிச்சுன்னு வர போகிறேன். ஆவாரம்பூ பறிச்சு என்ன பண்ணுவீங்க? பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆவாரம்பூ சொல்லுங்கள். சுகருக்கு காசி குடிச்சா நல்லது. நல்லது. இவர்கிட்ட சொன்னால் ஆவாரம் யாருன்னு கேட்குறாரு. கூட தெரியலங்க இவருக்கு. சிட்டியில் இருந்தாராம். ஆவாரம்பூ தெரியல. ஆவாரம் யாருன்னு கேட்குறாமா இவன்? காலையில் ஒரு 7:11 இருக்கும். Two aunties. நான் கிடையாது. டூ ஆண்டிஸ்ன்றாமா? நான் அவள் என்ன போய் ஆண்டி அவன் ஆண்டி என்ன போய் ஆண்டின்றியா? பார்த்தியா? இது போடு யாரு காத்து நைட்டுட்டா. என்னம்மா? நான் சின்ன போட்டு இருக்கும்போது பாத்ரூம்லாம் இருக்காது. இப்போ தான் வந்துச்சு. புளி இருக்கும். இப்போ தான் கட்டி சாப்பிட்டு பாரம்பூருக்கு வரல நைட்டு. மேலே பார்க்குற தோனி மாதிரி. மேலே பார்த்தா தோனியா? நான் ஆமாம். புளியும் பார்த்தேன். ஃபுல்லாக புளியை போட்டேன். நிற்குது கிட்ட காட்டு. இங்க பாருங்கடா. ஏய் அக்கா வந்திருக்கேன்டா. கிட்ட காட்டுறது அழகா பாயிருக்கும் வீடியோ. நெற்கதிர் அழகாக வந்திருக்கு. சூப்பராக செம்மையாக இருக்குல்ல. இங்கேருந்து தெரியுதா ப்ளூ கலர் வீடு? தூரத்தில் தெரியுதாடா? அந்த ப்ளூ கலர் வீடு தான் எங்கள் வீடு. ஹாய். காலையில் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் பூ பறிக்க போயிட்டுருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக. ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணலன்னா கூட. இதுக்குள்ளே அப்படியே போயிட்டு போனால் அதான் சொல்லுவோம் பனங்க சாப்பிடுவோம். அங்கே போயிட்டு காட்டுக்குள்ளே பனங்க ட்வின் சிஸ்டர்
என்ன மாதிரியே இருக்கா பார்க்குது. சின்ன வயசில் அப்படி தான் இருப்பேன். சின்ன வயசில் வந்து இந்த பூ அப்படியே கொத்தடி உறிஞ்சில் உருவி ஊதுவானா இதுலேருந்து கொட்டை இருக்கும். நான் கொண்டு எந்த கொட்டை? ஒரு கொட்டை இருக்குல்ல எங்கே? இது இது மாதிரி கருப்பு கலரில் ஆகும். கருப்பு கலர் ஆச்சுன்னா சாப்பிட்லாம். சாப்பிடுவேன் சின்ன வயசில். நெய்யா? நெய்லாம் இல்லை, இது பேர் தெரில. ஆனால் அந்த கொட்டை நான் சாப்பிடுவேன். இப்போது தெரில, சின்ன வயசு சாப்பிடுவேன். அதுதான் இவ்வளோ பூ வந்துச்சு. நல்லா இருக்குல்ல? வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அது காட்டுப்பூ தான். ஆக்சுவலாக வந்து இந்த புளிய மரத்தில் அவங்க வந்து சின்ன வயசில் பேய் இருக்கிற பக்கம் வரவே மாட்டோம். இவர் வந்து புளிய மரத்தில் ஆக்சுவலாக பேய் இருக்குன்னு சொல்கிறாரு. அது வந்து சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. வாட் இஸ் த சயின்டிஃபிக் ரீசன்? நைட்டில் வந்து புளிய மரத்தில் ஆக்சிஜன் நிறைய இறங்கும். ஸோ அங்கே அடியில் நின்னா வந்து மூச்சிட முடியாது. ஸோ அது சம்திங் அமுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து பேய் அமுக்கு நினச்சிப்போம். என்னோட தம்பிகள் வராங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? வேறு தம்பிகள். வேறு தம்பிகள். மாலை கட்டலாமா? இந்த வருமா இது வேறு இருக்குல்ல, இது பேர் வெல்வெட் பூ மாதிரி இருக்கு. வெல்வெட் துணியோட கிளாஸ் மாலை கட்டுவாங்க. இது இதில் இருக்கும். அதை இந்தா வச்சு வரமா எடுத்துக்கலாமா? இன்னொன்று ஜிபி இப்படி உள்ளே போயிட்டு எடுத்து தரலாமா? காட்டில் நம்மளாம் ஒருத்தர் எடுத்தாலுமே இது அங்கே எடுத்து வந்தேன். இப்போலாமா? ஏய் ஓ இங்கே போகணும் தான். அங்கே போகிறேன். போயிட்டேம்மா வரேன். தெரியல வரலாம். அது வந்து ஆல்ரெடி விளைஞ்ச நெல்கதிரில்ல, இது விளையாத நெல்கதிர். இது வந்து ஃப்ரெஷ்ஷு. ஃபஸ்ட் நாற்று நட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நாற்று நட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து அந்த கதிர் விடும். விட்டு சோறு துண்டுறல்ல காலங்காத்தால நைட்டு மதியானம் அந்த சோறு இதில் தான் வரும். வா, அது கூட தெரியாது அவனுக்கு. டீனா ஆக்சுவலாக கீழே பாரு, இந்த டைமில் பனி கொட்டுது. சம பனி. எஸ் கைஸ். ஸ்னோ இவ்வளோ வெயிட். காலையில் ஆக்சுவலாக 7 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் மூவி பண்ணுறோம். இங்கெல்லாம் வந்துடும். ஆக்சுவலாக நைட்டு 8 மணிக்கு மேலே யாரும் மூச்சுட்டே இருக்க மாட்டாங்க. தூங்கிடுவாங்க. நிம்மதியான ஒரு சைக்கிள், ஒரு ஸ்லீப்பிங் சைக்கிள் கிடைக்கும் வந்தோன்னா. சின்ன வயசில் வந்தது தூரத்தில். அப்போ சின்ன வயசுலலாம் மே மாதம் லீவ்லலாம் வரும்போது இங்கே தான் கிடப்பேன் ஜாலியாக. எப்படி இந்த காட்டுக்குள்ளே வந்து பாண்டேன்னு? ஆமாடா. இந்த புளியங்காலம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாப்பிடுவோம். இந்த இலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அந்த இலையும் மென்று சாப்பிடுவேன். மென்று துப்புவோம். கொயக்காயில் மென்று துப்புவேன். போர் அடிக்கும். அதான் ஸ்நாக்ஸ் எனக்கு. அப்புறம் அந்த ஒரு பாத்திரம் இல்லை, அந்த பூவில் இருக்க அந்த கொட்டையை மென்று சாப்பிட்டுருப்போம். அதுக்கு இல்லை ஆய் போகிறாங்க நினைக்கிறேன். ஆய் போகிறவங்க வீடியோ எடுத்து டிஸ்டர்ப் பண்ணுறேன். சாய் பீஸாக இருக்குல்ல. ஒரு நிம்மதி மன இருக்குது. பாபா வீடு அழகாக தான் இருக்கும். மாட்டுக்கொண்டை. நான் நினைக்கிற மாதிரி இப்போ எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. நம்மளும் ஆய் போயிட்டுருக்கோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் சொன்ன ராகுல் சதுர போகிறோம். இந்த பனைமரம் இருக்குல்ல, காட்டு. ரெட்டை பண்ண மரமா? 3 பண்ண மரம். சுடுகாடா? எங்கள் தாத்தா தெரியும் எனக்கு. வச்சுருக்காங்க. போன வாட்டி அந்த மாதிரி பார்த்துட்டேன். அதனால் இது சின்ன வயசுல இந்த வாரத்துக்கு வாய்ப்புவோம். என்னாச்சுமா?
பனை மரத்தில் என்ன மாம்பழ மரம் பொம்பளை மரம்? பொம்பளை மரம்னா பனங்காய் இருக்கும். ஆம்பளை மரம்னா பனங்காய் இருக்கும். அது இது வந்து ஆம்பளை பனை இது மரம். ஆம்பளை பனை மரம். இது வந்து பறிச்சுன்னு வந்து பள்ளம் நோண்டி கீழே புதைச்சி நெருப்பு உருவாக்கி அதை மேலே மண் போட்டு மூடிடுவாங்க. மூடிட்டு பிற்பாடு அதை அடுப்பு கறி மாதிரி வரும். அடுப்பு கறி மாதிரி வந்தாக்கா எடுத்து இடித்து உரல் இடித்து மாவழி சுற்றுவாங்க. கார்த்திகை தீபத்துக்கு மாவழி சுற்றுவாங்க. பொறி பொறியாக வரும். அழகாக இருக்கும் நெருப்பு மாதிரி. ஸோ பொம்பளை பனை மரத்தில் தான் வந்து பனங்காய் பனை மரம்லாம் வரும். ஆம்பளை பனை மரம். ஆம்பளை பனை மரத்தில் பனங்காய் வைக்காதுன்னு டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இப்போ தான் தெரியும். எங்கள் அம்மா ஒரு ஜீரியஸ். அம்மா கீழே பார்த்து நடு கல் இருக்குது. இது ரோடு இல்லை. ரோடு இல்லாமல் காடா? ரோடுக்கு கிட்ட போய்க்கு போகணும். காடு. டோராவின் பயணங்கள். பவாவின் பயணங்கள். பவா சயின்ஸின் பயணங்கள். நல்லா இல்லை? நல்லா இல்லை. பவாவின் பயணங்கள் நல்லா இருக்கு. அடர்ந்த காடு இது. அடர்ந்த காடு. அதுக்குள்ளே நீ ஓடு. இது ஒரு மூங்கில் மரம். அது மூங்கில் மரம்பா. இதுமா இதுவா? தண்ணி இருக்கும் உள்ள. மேன்னஸஸ் வயலெல்லாம் காம்பாங்களே. மூங்கில். இது மூங்கில் இலையா? மரம் இது. அழகாக இருக்குல்ல கீழே போகிற. இது நான் ஸ்டோரி போட்டேன். ஸ்டோரி முடிஞ்சு. ஆவாரம் போய் காணும் இதுமா. கிரிக்கெட் படங்க நடக்கிறேன். எல்லாம் சும்மா வேலையை தான் போடலாம். ஆமாம். தொடப்பு குச்சி. பூந்தொடப்போ ஊர்லெலாம் வந்து இந்த குச்சியை கட் பண்ணி கட்டி அடித்து தான் யூஸ் பண்ணுவாங்க. கிட்ட காட்டணுன்னா இந்த மாதிரி இருக்கும். பூந்தொடப்போம் இது பேர். ஊரில் நிறைய கிடக்கு. காஞ்சி போய் கிடக்கலாம். மேன் விசஸ் வைல்டு மாதிரி நாங்கள் போயிட்டுருக்கோங்க ஜாலியாக. காலங்காத்தால் 7 மணிக்கு நடந்துகிட்டே கிடையாது. பசிக்குது வேறு இங்கே வந்தோடனே காலையிலே. நைட்டு சாப்பிடாம பார்த்தா அப்படி தாங்க. ஆமாம், நைட் சாப்பிடல. காட்டுக்கு வந்து ரேராக தான் வருவோம். வரும்போது இங்கே கல்லுலாம் இருக்கும். இந்த கல்லில் கூழாங்கல் பிறக்குன்னு போய் க்ளீன் பண்ணி விளையாடிட்டுருப்போம். என்ன விளையாடுங்க? கல்லங்காய் தெரியுமா? கூழாங்கல். கல்லங்காலாம் அவ்வளோ விளையாடுவோம். இந்த கூழாங்கல்லாம் பறிக்கின்னு போவோம். பறிக்கின்னு போய் கழுவுன்னு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளே போய் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இது எங்கள் மலை. மலைக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே வந்துச்சு. அது கல் பொறிக்குன்னு சொல்கிறேன். இவன் ரொம்ப மொக்கையாக காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் கட் பண்ணிடுறதெல்லாம். காலங்காத்தாலும் எந்திரிச்சு 2 மணி நேரம் நடந்துருக்கோம். 2 கிலோமீட்டர் நடந்துருப்போம் போல இருக்கு. அம்மா நடந்துருப்போம்டா. மூச்சு வாங்குதுங்க காலங்காத்தால். அவா விட்டமின் டி நிறைய நாங்கள் இன்றைக்கி உறிஞ்சிருக்கோம். விட்டமின் டி வந்துச்சு. சன்கிட்ட இருந்து உறிஞ்சிட்டோம். ரெண்டு கிலோமீட்டருக்கே மூச்சு வாங்குது. வயசாகிடுச்சு. என்ன பண்ணுறது? அவ்வளோதான். இருங்க. காட்டுக்குள். காடு. இது ஒரு அடர்ந்த காடு. அப்படியே தூரமாக எங்கேயாவது ஓடு. இங்கே வந்து சிறுத்தை வந்துச்சு அப்படின்ட்டு நியூஸில் பார்த்தோம். நாங்கள் வரும்போது வந்த காலி. இந்த வீடியோ உங்களுக்கு வராது. வந்துச்சுனாலும் மூச்சு வாங்குது. ஏமா போமா. மலை மேலே ஏறலக்கா தெம்பு இல்லைம்மா. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் அதுக்கு எனக்கு மூச்சு வாங்குது. கோயில் இருக்குமா? அன்றைக்கி போயிட்டு வந்தோம். ஆமாம். ஆவாரம் பூ எங்கம்மா கிடைக்குது? குழந்த இருக்கா இல்லையா? காட்டுக்குள்ள ஒரு கோயில். பெரிய நெல்லிக்காய் வருமாமா? பெரிய நெல்லிக்காய் மரம் இதுதான்.
ஓஹோ, ஆம்லா. அங்கே என்ன தெரிகிறது? பாழடைஞ்ச ஒரு கிணறு. அம்மா, எவ்வளோ பெரிய குழி. கோபுரம் உள்ளே போட்டுறான்னு பயமா இருக்கு. நான் நீ உள்ள போய் இது அரளிப்பூ. இந்த குச்செல்லாம் இதெல்லாம் வந்து சுள்ளி இதெல்லாம் பொறுக்கி கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுக்குவோம். வச்சு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே ஒரு கோயில் உள்ளது. செருப்பு கழட்டி விடுவோம். கோயில் இது காட்டுக்குள்ளே ஒரு கோயில். செடியே காணும். ஆவரம்பு பறிக்குவாங்க காட்டுக்கு. பல்பு காலங்காத்தால வந்தோடனே காலங்காத்தால எழுந்து வரமா. அதெல்லாம் கிடைக்காது. மேலையா இருக்காது. குப்பையில் போய்க்கணும் வர. கோழி கொண்டு இந்த விதை வைக்கிறதுக்காக போச்சு. கோழி கொண்ட விதை. நம்ம டயர்ட் ஆகிடுறதுனால இவங்க எங்கேயோ ஓரமாக தூரமாக போய் ஆவாரம்பூ தேட போயிருக்காங்க. இருந்தது ஸ்டார்டிங்லேயே கொஞ்சமாக இருந்தது. அவங்களுக்கு நிறைய வேணுமா. அதுட்டு போயிட்டு ஊரில் போயிட்டு காலையில் அவங்க காஃபிலாம் குடிக்கிறதில்ல, கட் பண்ணிட்டாங்க. சுகர் வந்ததுனால காலில் பெரிய புண்ணாகி அதிலேருந்து சுகர் சுத்தமாக கட் பண்ணிட்டாங்க. டீ காஃபி குடிக்காமல் காலையில் இருக்க முடியல. அதனால் வந்து ஏதாவது காலையில் ஏதாவது குடிக்கணும் அப்படி போல் இருக்குல்ல, பழகிட்டோம்ல. ஸோ காலையில் ஏதாவது குடிக்கணும் போல் இருக்கும். அதனால் ஆவாரம்பூ பறித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தா சுகருக்கு நல்லதான். ஸோ அதனால் அதுக்கு வந்திருக்காங்க இங்கே பறிக்கிறதுக்கு. காலையில் என்னை 7 மணிக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. பட் இங்கெல்லாம் விலாகு இந்த வீடியோலாம் எடுத்தோம்னா சத்தமே இருக்காது. மைக்குன்ற ஒன்று தேவைப்படாது. கொஞ்சம் சத்தமாக பேசினோன்னா அதே அழகாக இருக்கும். சுற்றி இந்த குயில் கத்துறது அந்த சவுண்டு தான் கேட்குது. பறவைகள் சத்தம் மட்டும்தான் இருக்குது. குயிங் குயிங் குயிங். உங்களுக்கு கேட்குதா? சாடியில் நினைக்கிறேன். குயில் பேசுறது தான் கேட்குது. ஓ, கிரிஞ்ச் பண்ணிட்டாங்க. கிரிஞ்சு புருஷன். கல்யாணம் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஊருக்கு வரோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கான். 2 வாட்டி. ஒரு வாட்டி எங்கேயும் மறைஞ்சிட்டாங்கங்க அவங்க. எங்க இந்த வீடு ரஃப்பாக தான் இருக்கும். நம்ம பெருசாக எதுவும் ப்ராப்பர் எடிட்லாம் பண்ணுறதில்ல. அப்படியே எடுத்தது அப்படியே ராவாக போட்டது நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும்ல. ரா ஃபுட்டேஜ் விலாக், பவா விலாக். இங்கேருந்து ஜவ்வாது மலை போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு பண்ணியிருக்கோம். இன்னும் என்ன கதைன்னு தெரியல. அங்கே போனால் அந்த வீடியோவும் வரும் உங்களுக்கு, இல்லைன்னா வராது. போகலன்னா வராது. இரு, ஆவாரம்பூ பறிக்கணும் இல்லைடா, அதுதான் மெயினாக வந்திருக்கும். ஆவாரம்பூ காட்டிட்டு விலாக முடிச்சிடலாம். இருக்கா இது ஆவாரம்பூ. ஆவாரம்பூ காசு டெய்லி குடிக்கலாம். நிறைய செடி காமிக்கலாம்ப்பா. பேரிக்காய் பறிக்கிறேன்னு போயிருக்கான். தூரமாக நிற்கிறான். தெருதான் தெரியலையா? பேரிக்காய் இருக்காடா? இருக்கா? மரம் மட்டும் தான் இருக்கு, காய் இல்லை. மேபி நாங்கள் வந்து சீசனில் இல்லை போல். இப்போ போகும்போது பைக்கில் போயிடுவோங்க. நடக்க முடியல மனுஷனால. அம்மா பார்த்து ஏதோ டும்மு காட்டுக்குள்ளே டும்மு வழிக்குள்ளே அனுப்புகிறாங்க. இருந்துதாம்மா காய்ஸ்? என்ன காய்ஸ்? என்ன காய்ஸ்? எதுவும் கிடைக்க மாட்டேது. இதுக்கு இந்த மரம், இதுக்கும் இது மரம், இது செடி தான். கொடிக்கல்லிக்காவா? கொடிக்கல் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. எல்லாம் வாங்கி சாப்பிட்டு தெரியும் போல. நெல்லிக்காய் மரம். இதுக்குள்ளே யாரும் ஏற மாட்டாங்கம்மா. எப்படி ஏறுவாங்க? அங்கே தான் ரைட்டில் போக சொன்னோம். அங்கே இருக்கும் அப்படின்னா எந்த பக்கம்? அது உள்ளே போனேன். இதுக்குள்ளே போக சொன்னோம். வழி போகும். போய் தின்னு மேலே போய் உட்காரலாம்.
14 தான் இருக்குது இதுலேயே சார்ஜ். ஆமாம், சார்ஜ் போடல. என்னடா வேற எங்க இருக்கும் செடிங்க? ஏரி உள்ளதான் இருக்கான். அங்கே போனால் தான் தெரியும்ல. கொண்டாப்பட்டி பூ பூலாம் பறிச்சிக்கலாம். இதுதான் ஆவாரம் பூ. சுகருக்கு டெய்லி காய வச்சு அரைச்சி வச்சு டெய்லியும் ஒரு ஸ்பூன் போட்டு பொடி பண்ண போறியா? பொடி பண்ணி நிறைய பறிச்சா பொடி பண்ண போறியா? காய வச்சு பொடி பண்ணி அரைச்சி டெய்லி ஒரு ஸ்பூன் டீ தூளுக்கா பதில் இதை போட்டு குடிக்கலாம். வெறும் தண்ணியில் கிரீன் டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். சுகருக்கு இந்த க்ரீன் டீ மாதிரி ரெடி பண்ணிட்டு இந்த ஆடை போட்டு விட்ருங்க, ஃபோட்டோ போட்டு. ஏய் போடா. பறிச்சுன்னு போயிருக்கலாம். சாய் நான் பறிச்சுக்கிறேன். சாப்பிடலாம் தானே இது? ஆமாம், எத்தனை போயிட்டு வைக்கணும். பழுத்தூர் இதே வச்சுன்னு ஈச்சம்பழம் கொஞ்சமாக தான் இருக்காங்க, அதிகமாக இருக்குங்க. ஆமாம், நிறைய கொத்து கொத்தாக இருக்கும் தானே அப்படியே. புளியங்காய் அடிக்க போகிறோம். புளியங்காய் ஆல்ரெடி அடிச்சு வச்சிருக்கோம். புளியங்காய் ஏய் அதெல்லாம் பத்தாது, பெரிய கல். பார்த்துருக்கீங்க. ஏய் எவ்வளோ கொட்டுச்சு. ராகுல் அடிக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க திட்ட மாட்டாங்கல்ல. யார் யாராவது திட்ட மாட்டாங்க. இன்னும் கொட்டிச்சு. புளி காய்ஸ், புளி அடிக்கிறோம் இப்போ. போதும் வா. இது வடை ஓடு இருக்கும். எப்படி சாப்பிடணும்? வடை ஃபுல்லாக ஓடு உடச்சிட்டு சாப்பிட்ணும். உள்ளேருந்து எடு, மேலேருந்து ஓடுடா. தரடா, கதவை தரடான்ற மாதிரி பண்ணுறடா. தொடடா. ஒரு வடை கூட தெரில இவனுக்கு. ஏய், நான் சாப்பிட்றது தெரியும். இது வாயில் போட்டு சாப்பிடணும். புளிப்பு டைம் மாதிரி இருக்கும். சாப்பிடு. புளி தான்டா, வீடு சாப்பிட்றல புளி அதில் தான் உடைப்பாங்க. செம்மையாக இருக்கும். இந்த இருக்கு பற்றியா, இதெல்லாம் மென்று துப்போம் சாப்பிட்டுட்டு. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். வீட்டில் புளி சாப்பிட்ருப்பேன். இது வந்து லைவாக உடைக்கிறதுன்னு தெரில. உடச்சி தானே சாப்பிட்றேன். இது புளியாக இருக்கும்போது முன்னாடி பச்சையாக இருக்கும். அதில் வந்து உடச்சி உப்பு போட்டு சாப்பிடும். செம்மையாக இருக்கும். இந்த ஓடி அப்படி சாப்பிடுவோம். ஆமாம், இது வந்து தூது இலை. கோல்டுக்கு தூது வேலை இலை அரைச்சி தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. ஹாய் கைஸ், ஆக்சுவலாக வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் எண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன்னா எனக்கு டிலீட் ஆகிடுச்சான்னு தெரியல. ஸோ ஓகே, அவ்வளோதான். நானும் எங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆவாரம்பூ பறித்து அதை கலெக்ட் பண்ணி பக்காவாக பேக் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் இப்போது சென்னைக்கு கிளம்பிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் பஸ்ஸுக்கு ஏறி நாங்கள் சென்னைக்கு நாளைக்கு ரீச் ஆகிடுவோம். இந்த மாதிரி நிறைய விலாக்ஸ் பார்க்கணும் அண்ட் என்னுடைய லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.